பாண்டவர்களுக்கும் துரியோதனாதியர்களுக்கும் கல்வி மற்றும் அஸ்திர சஸ்திரங்கள் பயிலும் காலம் முடிந்தது. பிறகு துரோணர் அவர்களை அஸ்தினாபுரம் அழைத்து வந்தார். அவர்கள் தங்கள் பெற்றோரை கட்டித் தழுவி ஆசி பெற்றனர். சபையில் ராஜா திருதராஷ்டிரன், பீஷ்மர், விதுரர், வியாசர், கிருபர் போன்ற பல மகா புருஷர்களும் வீற்றிருந்த போது துரோணர் அனைவரையும் வணங்கி, நான் இவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் சொல்லிக் கொடுத்து விட்டேன். அவர்களுடைய பராக்கிரமத்தையும் அவர்கள் கற்ற வித்தையையும் பிரதர்சனம் செய்ய ஒரு ஏற்பாடு செய்யலாம் என்று விரும்புகிறேன். அதற்கு மகாராஜா உத்தரவு இருந்தால் ஒவ்வொரு ராஜகுமாரனின் திறமையையும் உலகமறியச் செய்யலாம் என்றார். இதற்காக ஒரு பெரிய இடத்தை தேர்ந்தெடுத்து அஸ்திர சஸ்திரங்கள் பயிற்சி செய்யக்கூடிய இடத்தில் அடிக்கல் நாட்டி பூஜை, ஹோமம் மற்றும் யாகங்களும் செய்யப்பட்டன. ஊரெல்லாம் இதை பற்றி பறையடித்து சொல்லப்பட்டது. அரங்கம் பெரிதாக அமைக்கப்பட்டது. ராஜா முதல் பாமரன் வரை அனைவரும் இந்த பிரதர்சனத்தை பார்க்க தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டு கூடங்கள் அமைக்கப்பட்டன. எங்கு பார்த்தாலும் முத்துக்களாலும் பவளத்தாலும் வைர வைடூரியத்தாலும் அலங்கரிக்கப்பட்டன. ராஜகுமாரர்கள், ஆச்சாரியர்கள், பெற்றோர் மற்றும் குலப்பெரியவர்களை நமஸ்கரித்துவிட்டு தயாரானார்கள். எல்லோரும் ஒரே ஆவலாக இருந்தனர். ராஜகுமாரர்கள் அரங்கிற்குள் வருவதற்கு முன்பாக வாசிக்கப்பட்ட பலவிதமான வாத்தியங்கள் அனைவருக்கும் மேன்மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. துரோணரையும் கிருபரையும் நமஸ்கரித்துவிட்டு முதலில் யுதிஷ்டிரர் தன்னுடைய திறமையை காண்பித்தார். அவர் அமைதியானவர். அதற்கேற்ப மக்களும் அமைதியாக பார்த்து மகிழ்ந்தனர். அங்கு நடக்கும் விஷயங்களை திருதராஷ்டிரனுக்கு விதுரரும் காந்தாரிக்கு குந்தியும் கூறி வந்தனர். அடுத்ததாக பீமன் வந்தான். அவன் வரும்போதே அரங்கம் குலுங்கியது. அனைவரும் பரபரப்பாகிவிட்டனர். ஒரு பக்கம் பீமன், மற்றொரு பக்கம் துரியோதனன். அவர்கள் வரும்போது 2 மலைகள் குலுங்கி வருவது போல இருந்தது. இருவருக்கும் சரியான கதாயுத்தம் நடந்தது. மக்களுக்கு ஒரே உற்சாகமாகிவிட்டது. போக போக இருவரும் காட்டுத்தனமாக அடித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். துரோணர் அஸ்வத்தாமாவை அனுப்பி இருவருக்கும் இடையில் நடந்த யுத்தத்தை நிறுத்தச் சொன்னார். அடுத்ததாக துரோணர், உலகிலேயே சிறந்த வில்லாளியை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவன் இந்திரனுக்கு சமமானவன். இந்திரகுமாரன், அறிவில் சிறந்தவன், எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவன், முதல் மாணவனாக தேர்வு பெற்றிருப்பவன், என்னை காட்டிலும் சிறந்தவனாக விளங்குபவன் என்றெல்லாம் அர்ஜுனனை பற்றி உள்மனதிலிருந்து வாயார புகழ்ந்து அறிமுகப்படுத்தினார். குருவிடமிருந்தே இப்படிப்பட்ட அறிமுகம் கிடைப்பதற்கு மேலாக அடைய வேண்டிய பெரிய புகழ் வேறெதுவும் இல்லை. அப்படிப்பட்ட புகழுடைய அர்ஜுனன் அரங்கத்திற்குள்ளே நுழைந்தான். அவனுடைய உருவமே பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். அவன் அஸ்திரங்களை பிரயோகித்து காண்பித்தான். அம்பு மழை பொழிந்து தன்னையே மறைத்துக் கொண்டான். இப்படி பலவிதமான வித்தைகளையும் காட்டினான். மக்கள் அனைவரும் உற்சாகமாகிவிட்டனர். அந்த நேரம் பார்த்து, அர்ஜுனா, என்னுடன் மோதி காட்டு என்று ஒரு கம்பீரமான வீரனோட குரல் கேட்டது. அது நம் சூரியபுத்திரன் கர்ணன்.